Hi all, welcome back to another video. In this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா on the day of Christmas 2024 தாங்க. ஸோ எங்களோட கிறிஸ்மஸ் வந்து சர்ச்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சர்ச்சுக்கு நாங்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு கிறிஸ்மஸோட சர்வீஸ்க்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு சர்வீஸுமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒன் ஆஃப் மை பெஸ்ட் சர்வீஸ் நான் சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேமிலியோட வந்து இந்த கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கினாங்க. ப்ளஸ் வந்துமே காடோட பிளெஸிங்ஸுமே ரிசீவ் பண்ணிக்கினாங்க. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு கிறிஸ்மஸ் கேக்கை வந்து கட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா கிட்ஸுமே வந்து முன்னாடி கூப்பிட்டு அவங்களோட கையால் நாங்கள் கேக் கட் பண்ணும்போது அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் இருந்தது, ரொம்ப ஃபன் ஃபீலிங்காகவும் இருந்தது. ஸோ எல்லா கிட்ஸுமே வந்து ஹாப்பியாகவும் இருந்தாங்க. இந்த வாட்டி நாங்கள் லஞ்ச் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. நாங்கள் கேக், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸ் கொஞ்சம் வச்சு நாங்கள் சர்வ் பண்ணிட்டோம் எல்லா பிலீவர்ஸுமே அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணி அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து. ஸோ டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து என்னோட பிலீவர்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது, ரொம்பவே வந்து ஜாய்ஃபுல்லாகவும் இருந்தது எங்களுக்கு. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு டேடியுமே வந்து எல்லாருக்கும் புடவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களோட சிறு ஊழியத்தை வந்து தாங்குற எல்லா உள்ளத்துக்குமே வந்து ரொம்பவே நாங்கள் நன்றி சொல்றோம். ஏன்னா இந்த ஊழியத்தை தாங்குற எல்லாருமே வந்து ஊழியக்காரங்க தான். நீங்களுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியங்களுக்கு எல்லாருமே வந்து கொடுத்து உதவ நான் எல்லாரையும் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை நான் இங்கே வைக்கிறேன். எங்களோட சபை வந்து கவரப்பேட்டை என்ற ஒரு கிராமத்துல தான் இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிராமத்தின் ஊழியம் தான் எங்களோட அழைப்பு. எங்களுக்கு வந்து இது ஸ்டார்டிங்ல ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருந்தது. ஆனா ஆண்டவர் இவ்வளோ வருஷமா வந்து எங்களை கண்மணி போல இந்த ஊழியத்தை வந்து பார்த்து பிளஸ் வந்து எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நாங்கள் ரியலாகவே ரொம்ப நன்றி சொல்றோம். ஸோ கிராமம் சொன்னாலே உங்களுக்கே தெரியும், மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அருமையானவங்க, ரொம்ப அன்பானவங்க. எங்களுக்கு எப்பயாவது சர்வீஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாரும் வந்து அவங்க வீட்டில் போய் சமைச்சு எங்களுக்கு கொண்டு வருவாங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும், வெறும் வயிற்றோட நீங்க போவாதீங்க, இங்கேருந்து ரொம்ப தூரமா நீங்க கடந்து செல்லணும், ஸோ அதாவது சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அன்பை ரொம்ப அழகாவே வந்து வெளிப்படுத்துவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்களோட டேடியுமே எப்பயாவது அவங்களுக்கு கால் வந்தா, நைட்டு கூட கால் வரும், இல்லாட்டா டே கூட கால் வரும், அந்த தூரத்தை கூட பார்க்காம இங்கேருந்து அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வருவாரு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங்கை வந்து ஏசப்பா எங்களுக்கு இதை தந்திருக்காரு. ஸோ கிராம மக்களுக்குமே எங்களுக்குமே ஒரு கிரேட்டான ஒரு பாண்டை வந்து ரியலா ஏசப்பா எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு நாங்கள் ஏசப்பா ரொம்பவே நன்றி சொல்றோம். ஸோ பாண்டிங் சொல்லும் போது இந்த கிறிஸ்மஸுமே வந்து எங்களோட ஃபேமிலி, அதாவது சர்ச் பிலீவர்ஸோட ரொம்பவே வந்து அழகா செலிப்ரேட் பண்ணோம். ரொம்பவே வந்து பிளெஸிங்காகவும் இருந்தது எங்களுக்கு. அழகா மெசேஜ் ஆகட்டும், வர்ஷிப் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக போச்சு. ஸோ கிராமத்தில் ஊழியம் செய்கிறது ரொம்பவே ஈஸி இல்லைங்க. சென்னை சிட்டி பார்க்கும்போது கிராமத்தில் நம்ம வந்து ஊழியம் செய்கிறது ரொம்பவே டஃப்பானது. ஆனால் எல்லா சேலஞ்சஸ்லுமே வந்து ஏசப்பா எங்களோட இருந்தாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் க்ளோவும் ரெடி ஆகிட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் கிராமத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு பசுமையான வயல்வெளியை பார்த்தோம். ரொம்ப பசுமையாக இருந்தது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நாங்கள் காரை வந்து அங்கே பார்க் பண்ணிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். செல்ஃபிஸ் தான் எடுத்தோம். கொஞ்சோண்டு பிக்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் எல்லாரும் பாருங்க. ஸோ நாங்கள் 4 பேருமே வந்து கோல்டன் கலரில் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு எல்லாமே வந்து நியூவாக இருந்தது. பிகாஸ் இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சாரி வரை கட்டியிருந்தோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது. ஸோ பிக்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோன்னே திரும்பியும் நாங்கள் எங்களோட சென்னைக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த கிறிஸ்மஸ். நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் எப்படி உங்களுக்கு ஹாப்பியாக இருந்ததோ வரப்போகிற எல்லா கிறிஸ்மஸும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். See you on next vlog. Bye bye.